ரீல்ஸ் மோகத்தால் சீரழியும் குடும்பங்கள். இது அதிகமா நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு சில உங்க ஏரியாவுக்குள்ள இருக்கிற ஒரு சில கப்புள்ஸ் யாராவது ரீல்ஸ் போடுறத பார்த்துட்டு இருப்பீங்க. இல்லன்னா இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணதையும் பார்த்துட்டு இருப்பீங்க. யாருனால? யாருனாலன்னு கேட்குறீங்களா? இந்த ரீல்ஸில் இப்போ பைத்தியமாக ஒரு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா இந்த பவி பைலட்டுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் கண்ட கருமாரத்தரத்தெலாம் உட்காந்து போட்டுட்ருக்குது. இவங்களோட பழைய வீடியோவில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த மாதிரி இருக்கும். அப்படி போக 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 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக இறங்கும். என்ன இறங்குமா? இறங்கும். அது பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இறங்கி உட்காந்து வீடியோ போடுறது, ரொமான்ஸ் எடுக்கிற மாதிரி உட்காந்து இப்போ பெட்டில் நடக்கிறதெல்லாம் உட்காந்து இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணி கப்புள்ஸாக ரீல்ஸ் போடுறது. ப்ரோ என்ன ப்ரோ தப்பாக பேசுகிறா? அவங்கெல்லாம் ஒரு படம் நடிக்கிறதுக்காகவும் அவங்க ஒரு அடுத்த ரீச்சுக்கு போகிறதுக்காகவும் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கிறீங்க, ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறீங்க, நீங்கள் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, நீங்கள் அதில் நடிக்கிறீங்க, இல்லை 2 பேர் நடிக்கிறவங்க நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, மக்கள் பார்வையில் என்ன தோணுன்னா, இவங்க ஆக்டர்ப்பா, இவங்க ஆக்ட்ரஸ்ப்பா, இல்லைனா இதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்வையில் ஒரு ஃபிக்ஸ் ஆகணும். அதுக்கு ஓகே. பட் நீங்கள் அதுவே தப்புன்னு தான் சொல்கிறேன். ஒரு சில நல்ல ரீல்ஸ் ஓகே, ஒரு சிலது தவறானது தவறானது தான். பட் நீங்கள் கப்பலாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களை பார்த்து 4 பேர் பண்ணுவான். கரெக்டாக? கப்புள் ரீல்ஸ் நீங்கள் கப்புலாக போடும்போது, ஒரு கணவர் மனைவி 2 பேருமே சேர்ந்து போடும்போது, இந்த மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறது, அடுத்தவங்க பார்க்கும்போது இந்த பேர் இவங்களே பண்ணுறாங்க, அப்போ நம்ம பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. இப்படி தான் பல ஊருக்குள்ளே பல குடும்பங்கள் சீரழிஞ்சிட்டு இருக்குது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக இல்லை, இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பார்த்துட்ருப்பீங்க, இந்த கப்புள்ஸோட வீடியோஸ் அதிகமாக வந்துட்டுருக்கும். இப்போ நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்போ இந்த போஸ்ட்டை பாருங்களேன், அந்த போஸ்ட்டில் அம்புக்குறி எங்கே கொண்டு போட்டு வச்சுருக்கான்? அதே மாதிரி இந்த டைட்டில்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது? உங்களை கவர்ற மாதிரி இருக்குதா? அத்தனை பேரை கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஸ்பேம் போட முடியும், இந்த வார்த்தைகள்லாம் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்பேம் போட முடியும். அந்த ஸ்பேம் வார்த்தையும் யூஸ் பண்ணலை. உட்காந்து புருஷன்காரன் உட்காந்து படிச்சுட்டு தானே இருப்பான். என்னடா நம்ம பொண்டாட்டி இப்படிலாம் பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரசிப்பீங்களடா? நான் கேட்குறேன், உண்மையில் நான் ஓப்பனாகவே கேட்குறேன். நீ கமெண்ட் செக்ஷனில் இது அவன் ஒரு ரசிகர்களாக இருக்கலாம், இல்லை அப்யூசர் கண்டென்ட் போடுறவனாக இருக்கலாம், அவன் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறவன் கேவலமாகவே இருக்கட்டுமே. ஒவ்வொரு வீடியோக்குள்ளேயும் இந்த மாதிரி உங்களை கேவலப்படுத்தி கமெண்ட் போடுறாங்களா? இதை ஸ்பேம் உங்களால் போட முடியுங்களா? நீங்கள் என்ன அதை பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்களா? இதான் என் கொஸ்டின். இப்போ வேறு நீங்கள் நார்த் சைடில் என்னென்ன போயிட்டுருக்குன்னா, ஒரு ஆள் கழட்டி விட்டுட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கணும்னு சொல்லி கழட்டி விட்டுட்டுருக்குது. அது போக வேறு மாதிரி போயிட்டுருக்கு. நான் அது வேணாம், அந்த இதுக்குள்ளே நான் டீப்பாக போக ஆரம்பிக்கல. நம்ம கலாச்சாரத்தை நம்மளே கெடுத்துட்ருக்குறோம். 2வது நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி 3 மாதம் ஆயிடுச்சுங்க, 2 மாதம் கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னா, மனைவி தவறாக நடந்துக்கிட்டாங்க, கையங்களவும் மாட்டிக்கிட்டாங்க, அதனால் புருஷங்காரு முடிச்சு ஹாஸ்பிட்டலில் போய் கிடக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோஸு, அவர் ஒரு பையனை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுலாம் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்துட்டார். அவங்க ஒய்ஃப் ஒரு வீடியோ போடுறாங்க, இவர் ஒரு வீடியோ போடுறாங்க, இது ஒரு வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு? கலாச்சாரம் மீன்ஸ் இவங்க எதனால் போடுறாங்க, எதனால் வந்துச்சு? இன்ஸ்டாகிராம்னு ஒரு சோஷியல் மீடியானால் இருக்கிற சோஷியல் மீடியாலாம் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா, தப்பான முறையில் போயிட்டுருக்குது. 2வது தப்பான முறையில் ஒரு தொழில் ஒன்று நடந்துகிட்ருக்குது. குடும்ப பெண்கள் தான் முக்கியமாக அதில் பாதிக்கப்பட்டது. குடும்ப பெண்கள் இதுக்கு பின்னாடி ஒரு குரூப் வேலை செய்யுது. அவங்கள இந்த மாதிரி வீடியோ போட சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைப் பேஸில் பண்ண சொல்கிறாங்க, யூடியூப்பில் லைவ் போட சொல்கிறாங்க, அந்த லைவை உட்காந்து போடுறாங்க, ரியல் மீட்டுன்னு எடுக்கிறாங்க, 1 to 1 ஃபேஸ் கால் பண்ணுறாங்க. அது போக சப்ஸ்கிரைப் பேஸில் 800 900 1000 சொல்லிட்டு வாட்ஸ்அப் நம்பர் ஷேர் பண்ணுறாங்க, தனிமையில் பேசுகிறாங்க. அத்தனை பேரும் பாதிக்கப்படுறது யார்? உங்களோட குடும்ப பெண்கள். இது யாரானாலும் இருக்கலாம், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், தூரமாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், உங்கள் பக்கத்து ஊருக்காரங்களாக இருக்கலாம், யாருன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு குரூப்பு செயல்பட்டுருக்குது. ரீல்ஸால் இங்கே பல பேர் கேவலமாக கெட்டு போயிட்டுருக்குறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பவி பைலட்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்கல்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க எந்த மாதிரி பார்ப்பாங்க உங்களை? அசிங்கமே இருக்காது உங்களுக்கு? ஏன்டா உங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் ஆக்சஸ் பண்ணுறது தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது. எல்லாமே இப்போ உட்காந்து பார்க்க முடியுது. உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் மோஸ்ட்லி இனிமையாக இருக்குது. எல்லாமே நல்ல விஷயத்துக்கு தான் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை இதில் ஒரு சில கப்புள்ஸ்லாம் உட்காந்துட்டு நெளிச்சு உட்காந்துட்டு பெட்ரூமில் நடக்கிறத உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களே, பாருங்கள் எல்லாரும் என்ன பாருங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா? இதே உங்கள் குழந்தைகளை உங்கள் ஃபோட்டோ பார்க்குறது ஓகேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் போடுறது. உங்கள் குழந்தைகள் உங்ககிட்ட அம்மா என்ன இந்த மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்சு உங்களை இந்த மாதிரி போட்டிருக்கியம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உன்னை பார்த்து கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா நீங்கள்?
அதாவது நான் யாரையுமே ரீல்ஸ் போடாதீங்க, டான்ஸ் ஆடாதீங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. புரியுதா? ஆரம்பத்துலேருந்து ஒரு குரூப் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்குது. பட் இங்கே நல்லா இருக்கிறவங்க ஏன் நாசமாக போகிறீங்கன்னு தான் கேட்குறேன். நல்லா தானே வந்துட்டுருக்கிறீங்க ஒரு சில பேர். நல்லா வந்துட்டுருக்குறாங்க. ரீச்சு கிடைக்கலன்னு சொன்னோன்னே போடு. மற்றவங்கள மாதிரி நம்மளும் போடுவோம். நம்மளுக்கு ரீச் கிடச்சிரும். நெகட்டிவ் கண்டென்ட்டாக போடு. உட்காந்துருந்த பார்த்துட்டு போட்டு எல்லாரும் நம்மளை என்னனாலும் கேவலமாக பேசிடுங்க. என்ன எப்படினாலும் பார்த்துக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன் அதான். என்னனாலும் பார்த்துக்குங்க. நாங்கள் இந்த மாதிரி ஆடிட்டே இருக்கிறப்ப நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எங்களுக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டு பணத்திற்காக எதனாலும் விற்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் விற்றுட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. நான் எல்லாரையும் சொல்லலைங்க. ஒரு சில பேர் பண்ணுற தவறுனால இங்கே அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. இந்த சொசைட்டிக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. கேட்டால் நிறைய பேர் இந்த பார்த்தீங்களா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அதை சொல்கிறேன் இதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லல. நாளைக்கு உங்கள் வீட்டில் ஒன்று நடக்கும்போது தான் அது குத்துதே குடையுதேன்னு இருக்கும். நமக்கு ஒன்று நடக்கும்போது தான் குத்துதே குடையதாக இருக்குங்களா. அது எனக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், யாருக்குனாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த சோசியல் மீடியா வந்து அத்தனை பேரும் என்ன பண்ணிகிட்ருக்குன்னா மண்டையை மழுங்கடிச்சு அத்தனை பேரும் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை யாரோ தள்ளிட்டு இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. மொத்த பேரையும் மழுங்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வாழ்க்கையே இதனால தான் இருக்குது, இந்த சோசியல் மீடியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மழுங்கடிச்சிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியா ஒரு பொழுதுபோக்கு. அந்த பொழுதுபோக்கில் கண்டென்ட் போடுறீங்களா, ஜாலியாக போடுங்க, ஜாலியாக பண்ணுங்கள். அதுக்குள்ளேயும் மூழ்கிறது தப்பு. இப்போ நான் வீடியோ போடுறேன்னா இதுதான் என் தொழில் கிடையாது. என் தொழில் வந்து நான் வீடியோ போடணும் கிடையாது. இது என்னோடய பேஷன், அவ்வளோதான். நான் காசை சம்பாதிக்கிறதுக்காக இதில் கண்டென்ட் போட்டுட்ருக்கல. நான் காசை சம்பாதிக்காக நான் இதை போடலை. என்னால் முடிஞ்சது என்னால் இங்கே என்ன சேர்க்க முடியும் அது மட்டும்தான். என்னால் இங்கே என்ன பண்ண முடியும் அது மட்டும்தான். என் மைண்டுக்கு என்ன தோணுதோ அது உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் எல்லாத்தையும் கழட்டி போட்டு உட்காந்து பேச முடியாது. புரியுதா? எது தேவையோ அது தேவை. ரெண்டாவது, நீ ஏன் அங்கே உங்கள் கண்டென்ட் பார்க்குற, இது ஏன் இதை பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். நான் பேசுகிறது குழந்தைகளுக்காக. இங்கே நிறைய பேர் எல்லார் கையிலும் ஃபோன் வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்ருக்கீங்கன்னா அவங்களோட மைண்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். அது நான் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உட்காந்து பேசுகிறேன். இல்லைனா நீ கண்ட கருமத்தை பண்ணிட்டு போன்னு சொல்லிட்டு போயிடுவேன். அதனால் தெரிஞ்சு புரிஞ்சு இந்த குழந்தைகளுக்கு பாதிக்கப்படாத அளவுக்கு கண்டென்ட் போடுங்க. பேசுகிறது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நிறைய பேர் டபுள் மீனிங்கில் உட்காந்து பேசி போட்டுட்ருக்கிறீங்க. அது தவறாக இருக்குது, திருத்திக்கிங்க. அதனால் இது இப்படியே ஒவ்வொரு வீடியோவும் நாசுக்காக மெதுவாக ஃபார்முலாக சொல்லிட்டு போகிறேன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. இதோட நான் ஒரு கிட்டத்தட்ட இதை பற்றி மட்டுமே ஒரு 5-6 வீடியோ போட்டுட்டேன். இதுக்கப்புறம் புழக்கப்படுவீங்க. இது லாஸ்ட் வார்னிங், எச்சரிக்கையாக சொல்கிறேன். இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களோட ப்ரொஃபைல் பேஜ்லேருந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எதனால் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட அத்தனை வீடியோவும் இனிமேல் வரும். அதனால் நீங்கள் திருந்துங்க, இல்லைன்னா திருத்தப்படுவீங்க. எல்லா கண்டென்ட்டுக்கும் இல்லை, எல்லா கண்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்கும் நான் சொல்லலை. ஒரு சில கேவலமான வீடியோஸ் போடுறோம், கேவலமான போஸ்ட்டு போடுறவங்க மட்டும்தான் உட்காந்து பேசியிருக்கேன். இல்லைன்னா திருத்தப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க யாரும் கான்டாக்ட் இல்லைன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. அப்படி கிடையாது. இங்கே ஒவ்வொருத்தவங்களும் யாரை பற்றி எப்படி விசாரிக்கணும்னு சொல்லி விசாரித்து ஆதாரத்தை திரட்டி உங்களை பற்றி அத்தனையும் வெளிப்படையாக புட்டு வைக்கப்படுவீர்கள். அதனால் தெளிவாக சிந்தித்து இது பண்ணுங்கள். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் திருத்தப்படுவீங்க. கோர்ட்டு கேஸுன்னு அலையாங்க, பாவம் கஷ்டப்படுவீங்க.